ஹாய் நண்பா, எல்லாருமே பெரிய வணக்கம். நான் உங்கள் சந்துரு பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கும் நண்பா. நானும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் OnePlus அவனோட R சீரீஸில் டெலிஃபோட்டோ லென்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கான். OnePlus 13R கூடிய சீக்கிரம் இந்தியா லான்ச் ஆக போகுது. அதாவது A சீரீஸ்ன்னு சொல்லிட்டு சைனா லான்ச் பண்ணுவாங்க. அதை தான் பார்த்திங்கன்னா பேரை மட்டும் மாற்றி நம்ம இந்தியாவில் R சீரீஸ்ன்னு பார்த்திங்கன்னா கொண்டு வருவாங்க. OnePlus 13R எனக்கு தெரிஞ்சு கேமரா சைடும் நல்லா பண்ணியிருக்காங்க இந்த வட்டம். அது என்ன ஏதுன்னு முழு விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நேற்று நம்ம இந்தியாவில் realme தரப்புலேருந்து 4 டிவைசஸை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒன்று 13 Pro 13 Pro ப்ளஸ்ஸு. இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனுமே பார்த்திங்கன்னா 25,000லேருந்து 30,000 அந்த பட்ஜெட்டில் பார்த்திங்கன்னா வருது. இதுலேயுமே கேமரா ஏஐ, அந்த தேவையில்லாத ஆப்ஜெக்ட் எரேஸ் பண்ணுறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேமரா சைடில் ஏஐ நிறையா கொண்டு வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரியல்மியோட வாட்ச்சு, அப்புறம் ரியல்மியோட பட்ஸு, இது 4 டிவைஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பற்றின வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், நம்ம நாளைக்கு போடுற வீடியோவில் கவர் பண்ணி போடுறோம். 13 Pro 13 Pro ப்ளஸ் இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா சொல்லுங்கள், அதை கவர் பண்ணி போடுவோம். ஓகேவா? இப்போ OnePlus 13R இது இந்தியாவில் இப்போதைக்கு லான்ச் ஆகல. டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணல. எனக்கு தெரிஞ்ச அடுத்த மாதம் பார்த்திங்கன்னா லான்ச் ஆயிரும். இதோட சிறப்பம்சம் அப்படின்னு பார்க்கும்போது நான் ஃபஸ்ட்டு அந்த ஸ்பெக்கை பார்த்தோன்னே அந்த டெலிஃபோட்டோ லென்ஸ் கொடுத்தது தான் பார்த்தேன். இப்போ கேமராலேருந்து ஆரம்பிப்போம். பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா 3 கேமரா செட்டப்பில் வரப்போகுது. ப்ரைமரி 50 மெகாபிக்சல் வித் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் OISோடு பார்த்திங்கன்னா கொடுக்க போகிறாங்க. அது எப்பயுமே அவங்க R சீரிஸில் கொடுக்கறது தான். அல்ட்ரா வைடு வந்து பார்த்திங்கன்னா 8 மெகாபிக்சல். ஸோ அது வந்து ஒரு 13 இல்லை 16 கொடுக்கலாம். பட் 8 மெகாபிக்சல் தான் அல்ட்ரா வைடு. ஆனால் டெலிஃபோட்டோ லென்ஸ் 2x வரைக்கும் ஆப்டிக்கல் ஜூம் போகும் அப்படின்றத பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ 2x ஆப்டிக்கல் ஜூம் இருந்தாலே பார்த்திங்கன்னா நம்ம எடுக்கிற போர்ட்ரேட் ஃபோட்டோஸ்லாம் பார்த்திங்கன்னா உண்மையிலே சூப்பராக வரும். அந்த டெப்த் எஃபெக்ட் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். 3x வந்து கொடுக்கலாம். பட் அவங்க அந்த 13 Pro 13 அதுக்கு டிஃபரன்சியேஷன் பண்ணுறக்காண்டே பார்த்திங்கன்னா இதில் 2x கொடுத்துருக்காங்க. பட் 2x கொடுத்ததே வரவேற்கத்தக்கது தான். 9R இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா OnePlus 11R இருக்கட்டும், 12R இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே டெலிஃபோட்டோ கொடுக்கல. இதில் கொடுக்க 13Rல் கொண்டு வர்றது ஓகேவாப்படுது. அப்புறம் செல்ஃபிக்கு 16 மெகாபிக்சல் அதே கேமரா தான். இப்போ டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது 6.7 இன்ச்சு கர்வ் டிஸ்பிளே. பட் ரொம்ப கர்வாக இருக்காது, லைட் கர்வ் டிஸ்பிளே. 1.5K ரெசல்யூஷனில் பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறாங்க. 120 ஹெர்ட்ஸுக்கான ரெஃப்ரெஷ் ரேட். இது வந்து AMOLED டிஸ்பிளே தான். அதனாலே இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் பார்த்தீங்கன்னா இந்த 13Rல் வந்துடும். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃப்ரண்ட் டிஸ்பிளேக்கு கார்னிங் கொரில்லா கிளாஸ் விக்டர்ஸ் டு ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா வருதான். பின்னாடி இருக்கிற டோருக்கு பார்த்தீங்கன்னா கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளே பக்கம் எப்போயுமே இந்த R சீரீஸில் நல்லா பண்ணிடுவானுங்க, எந்த ஒரு குறையுமே இருக்காது. ஸோ அதே மாதிரி தான் இதுலேயும் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி டூயல் ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா இருக்க போது மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸும் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா தான் இருக்கும். ஸோ வரட்டும், வந்தோடனே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீக்கர் குவாலிட்டி எப்படி இருக்குன்றதை என்னென்னு செக் பண்ணிடலாம். 6000 mAh பேட்ரி, 100 வாட்ஸுக்கான சார்ஜர் பாக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் ஆக போகுது. 6000 mAh பேட்ரி உண்மையிலே நல்லா வேலை செய்ய நினைக்கிறேன். பட் அவங்க ப்ராசஸர் அண்ட் ஹார்ட்வேர் எல்லாத்தையும் எப்படி மைக்ரேட் பண்ணியிருக்காங்கன்னு பொறுத்து தான் அமையும். பட் 6000 mAh பேட்டரி ஸ்பெக்கை வச்சு பார்க்கும்போது எப்படினாலும் ஹெவி யூஸருக்கு ஒரு நாள் தாங்கும், நார்மல் யூஸருக்கு 1.5 நாள். இப்போ இன்னைக்கு காலைல போகிறீங்கன்னா நாளைக்கு சாயங்காலம் வரைக்கும் தாங்குன்ற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ் பேட்டரி பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. உள்ளே யூஸ் பண்ண ப்ராசஸர் ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 3 கரண்ட் ஃப்ளாக்ஷிப் லெவல் ப்ராசஸரோடு பார்த்திங்கன்னா வரப்போகுது. ஸோ பெர்ஃபார்மன்ஸுக்கும் எந்த ஒரு குறையுமே இருக்காது. LPDDR5X RAM, UFS 3.1 ஸ்டோரேஜ் ஆப்ஷனோட பார்த்திங்கன்னா வரப்போகுது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இதோட பட்ஜெட் 40,000லேருந்து 45,000 வரும் ஸ்டார்டிங்கில். பட் கொஞ்ச நாள் போச்சு அப்படின்னா ஆஃபர் எக்ஸ்சேஞ்ச் அது போக 35,000 கிட்ட வரும். அதுக்கு மேலே ஒரு அமேசானு ஃப்ளிப்கார்ட்டில் ஆஃபர் வரும்போது பார்த்திங்கன்னா நமக்கு 32,000 30,000 கிடைக்க அரிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒரு 40,000 பட்ஜெட்டுக்கு ஸ்டார்டிங்கில் அவங்க இந்தியா கொண்டு வந்தாங்கன்னா உண்மையிலே ஒர்த்து. இந்த வட்டம் பார்த்திங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ், டிஸ்பிளே, கேமரா எல்லா பக்கமுமே பார்த்திங்கன்னா கவரும். பேட்ரி பக்கமும் நல்லா கவர் பண்ணியிருக்காங்க. இவங்க ப்ரைஸிங்கை பொறுத்து தான் பார்த்திங்கன்னா என்ன ஏதுன்ற நிலவரம் பார்த்திங்கன்னா நமக்கு தெரிய வரும். ஓவராலாக இந்த ஃபோனை வச்சு பார்க்கும்போது நல்லா பண்ணியிருக்காங்க. ஆக்சிஜன் OS 15ல் பார்த்தீங்கன்னா வரப்போகுது. அது போக IP ரேட்டிங்கும் பார்த்தீங்கன்னா இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதாவது ஸ்பிளாஷ் ரெசிடென்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. என்னன்றதை பொறுமையாக வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க 13R பற்றி அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் ஆல்ரெடி OnePlus 11R 12R யூஸ் பண்ணிடுறீங்க அப்படின்னா உங்களோட ஃபீட்பேக் எப்படி இருக்குது R சீரீஸை பொறுத்த வரைக்கும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். என்னன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே நண்பா, வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளும் இன்னொரு சூப்பரான வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ, பை பை.